காவேரி வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா ரொம்ப நேரமாவே அம்மு பாப்பாவை பற்றி பேசிக்கிட்டு இருக்கதை பார்த்துட்டு சாரதாவும் அவங்கள அங்கேருந்து அனுப்பி வச்சுட்டு கங்கா கிட்ட, என்னடி இவளுக்கே 5 வயசில் ஒரு குழந்தை இருக்கு, ஆனால் அது கூட தெரியாமல் இவ அடுத்த வீட்டு குழந்தையெல்லாம் பற்றி இப்படி பேசிக்கிட்டு இருக்கா. இதை பார்க்கும்போது எனக்கு இவளை நினச்சி கவலைப்படுறதா, அப்படி இல்லைனா தாய் இல்லாமல் வளர்ந்துக்கிட்டு இருக்க அந்த குழந்தைய நினச்சி கவலைப்படுறதான்னு தெரியலடி. கங்காவும், இங்கே பாருமா, நீ இதை பற்றிலாம் அதிகமாக யோசிக்காத. அது எப்படி எதுவுமே யோசிக்காமல் இருக்க முடியும்? அவள் தான் எல்லாத்தையும் மறந்துட்டா, ஆனால் எனக்கு எதுவுமே மறக்கலடி. ஏன், அந்த குழந்தை இருக்கிற இடம் தெரிஞ்சா கூட நான் தூரமாக நின்னாவது அவள் குழந்தைய பார்த்து எப்படி இருக்கான்னு பார்த்துட்டு வந்துடுவேண்டி. ஆனால் அவங்க எங்கே போயிருக்காங்கன்னு கூட தெரியலடின்னு சொல்ல, கங்காவும், அம்மா என்ன நீ புரிஞ்சுதான் பேசிக்கிட்டு இருக்கியா என்ன? அவங்க தான் நம்மளோட ஒட்டு வேண்டாம் உறவை வேண்டான்னு ஒரே நாளில் நம்ம எல்லாரையும் வீட்டை விட்டு அனுப்பி வச்சுட்டு அவங்களுமே வீட்டை காலி பண்ணிட்டு போயிருக்காங்கல்ல. அப்புறம் எதுக்காக நம்ம உறவை வேண்டான்னு சொல்கிறவங்களுக்காக நம்ம அங்கே போய் நிற்கணும்? இங்கே பாருடி, என்னதான் அவங்க நம்ம உறவு வேண்டான்னு சொன்னாலும் அவன் நம்ம பேத்திடி. இங்கே பாருமா, நீ இதை பற்றியெல்லாம் அதிகமாக யோசிக்காத. இப்போதைக்கு காவேரியை பற்றி மட்டும் யோசிச்சா போதும். குழந்தைய அவங்க நல்லபடியாக தான் பார்த்துப்பாங்க. அப்புறம் காவேரிக்கு ஞாபகம் எதுவுமே வராமல் இருக்கிறதும் ஒரு விதத்தில் நல்லது தான் நினச்சிக்கோ. நம்ம சீக்கிரமாக அவளுக்கு வேற ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சு அவளோட வாழ்க்கையை செட்டில் பண்ணணும். அவளோட முதல் கல்யாண வாழ்க்கை தான் அப்படி ஆயிடுச்சு. ஆனால் ரெண்டாவதாக அவளுக்கு அமைய போகிற வாழ்க்கை நல்லபடியாக இருக்கணும்னு நினச்சிக்கோமா. ஒரு நல்ல மாப்பிள்ளையா பார்க்குற வேலையை பாருன்னு சொல்ல சாரதாவும் சரின்னு சொல்லிடுறாங்க. அதே சமயம் அந்த பக்கம் விஜயும் அம்மு பாப்பாவுக்காக வெளியே வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தா. உள்ளேருந்து செம்ம ஹாப்பியாக அம்மு பாப்பா வந்து விஜயை கட்டி பிடிக்கிறாங்க. இதை பார்த்துட்டு விஜயும், அட காலையில் போகும்போது அவ்வளோ அழுதீங்க, இப்போ என்ன ஜாலியாக இருக்கீங்க போலயே? ஆமாப்பா, எனக்கு இந்த ஸ்கூல் ரொம்பவே பிடிச்சிருக்கு, எனக்கு ரொம்பவே ஜாலியாக இருக்குது. நான் தான் சொன்னல, உனக்கு கண்டிப்பாக இந்த ஸ்கூல் பிடிக்கும். ஆனால் நான் தான் வீட்டுக்கு போயிட்டு நீ எவ்வளோ நேரம் அழுதியோ அழுதுகிட்டே இருக்கியோன்னு உன்னை நினச்சி ரொம்பவே கவலைப்பட்டேன் தெரியுமா? ஆமாம் பாப்பா, எவ்வளோ நேரம் அழுதீங்க? பா, நான் கொஞ்ச நேரம் தான் அழுதேன். அப்புறம் எங்களுக்கு ஒரு மிஸ் வந்தாங்களா, அவங்க என்னை சமாதானப்படுத்திட்டாங்க. எனக்கும் அவங்கள ரொம்பவே பிடிச்சிருச்சு. என்ன, அதுக்கப்புறமா மிஸ் வந்தாங்களா? நான் உங்களை கிளாஸ் ரூமில் விடும்போதே அங்கே மிஸ் இருந்தாங்கல்ல? இல்லைப்பா, அவங்க எங்கள் மிஸ் இல்லையா, அதுக்கப்புறமா தான் எங்களோட கிளாஸ் மிஸ் வந்தாங்களாம். ஏன், இன்னைக்கு எனக்கு ஸ்கூலுக்கு முதல் நாள் மாதிரியே அவங்களுக்கும் முதல் நாளாம். அவங்க வந்து என்கிட்ட பேசினாங்களா, எனக்கு ரொம்பவே ஹாப்பி ஆகிடுச்சு. ஓ அப்படியா, சரி. அம்முக்குட்டியை சிரிக்க வச்சவங்களுக்கு நான் ஒரு தேங்க்ஸ் சொல்லணும். உங்கள் மிஸ் வர வரைக்கும் வெயிட் பண்ணலாமா? இல்லை, அவங்க ஏற்கனவே கிளம்பி போயிட்டாங்க. என்ன, நீங்களே இப்போ தான் வரீங்க, உங்கள் மிஸ் முன்னாடியே கிளம்பி போயிட்டாங்களா என்ன? இல்லைப்பா, அவங்களுக்கு எனக்கு முதல் நாளில், அதனால சீக்கிரமாக கிளம்பி போயிடுவேன்னு சொன்னாங்க. ஏன், இன்னைக்கு லெசன் கூட எதுவுமே நடக்கலை. ஓ அப்படியா, சரி. நாளைக்கு நீ மிஸ்ஸை பார்க்கும்போது அவங்கக்கிட்ட நான் தேங்க்ஸ் சொன்னதா சொல்லிடு. ஓகே டாடி அப்படின்னு வீட்டுக்கு போயிடுறாங்க. வீட்டுக்கு போனதுக்கப்புறமா நைட்டு அம்மா பாப்பா சீக்கிரமாக தூங்கணும்னு சொல்லிட்டு விஜய் கிட்ட கேட்க, இதை கேட்டுட்டு விஜயும், என்ன என் அம்முக்குட்டிக்கு இன்னைக்கு சீக்கிரமாக தூக்கம் வந்துருச்சா என்ன? இதெல்லாம் இல்லை, நீங்கள் தூக்கம் வரும்போது கதை சொல்லுவீங்கல்ல, அதனால தான் கதை சொல்கிறதுக்காக நான் சொன்னேன்னு சொல்ல, உடனே விஜயும் சிரிச்சுக்கிட்டே சரின்னு சொல்லிட்டு கதை சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் என்ன, அந்த கதையில் வர்ற ராணி எப்படி இருப்பாங்கன்னு பாப்பா கேட்க, உடனே விஜயும் காவேரியை மனசுக்குள்ளே வச்சுட்டு, அவங்க ஃபேரி டெய்லில் வர்ற ஃபேரியை விட ரொம்பவே அழகாக இருப்பாங்க, அப்படி இருப்பாங்க இப்படி இருப்பாங்கன்னு நிறைய விஷயத்த சொல்ல, இதை கேட்டுட்டு அம்மு பாப்பாவுக்கு அவங்களோட மிஸ்ஸு, அதாவது நம்ம காவேரி தான் ஞாபகத்துக்கு வராங்க. அதனால் அவங்க காவேரியை யோசிச்சு பார்த்துட்டு, நான் இப்போது நம்மளோட குயின் எப்படி இருப்பாங்கன்னு யோசிச்சு பார்த்துட்டேன், எனக்கு நல்லா புரியுதுன்னு சொல்லிட்டு நீங்கள் ஸ்டோரியை சொல்ல ஆரம்பிங்கன்னு ஸ்டோரியை சொல்ல ஆரம்பிக்க, விஜய் சொல்ல சொல்ல அம்மா பாப்பா கேட்டுக்கிட்டே தூங்கிக்கிட்டு இருக்காங்க. அதே நேரத்தில் இந்த பக்கம் காவேரி சாரதா கூட உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும்போது, அம்மா, எனக்கு ரொம்ப நாளாக ஒரே கனவு ரிப்பீட்டடாக வந்துக்கிட்டே இருக்குமா. ஆமாண்டி, எனக்கு கூட பாட்டி கனவுல வந்தாங்க. பரவாயில்ல, புது வீடாக இருக்கனால இதெல்லாம் சகஜம்தான், அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. அட அது இல்லைம்மா, நான் மதுரையில் இருந்தோம்ல, அப்போவே கூட எனக்கு இந்த கனவு வந்துச்சு. ஏன்னா அவ்வளோ நாள்லேருந்து இந்த கனவு வருதா? அப்படி என்ன கனவு? இல்லைம்மா, நம்ம எல்லாரும் ஒரு பெரிய வீட்டில் இருக்கோம். பெரிய வீடா? ஆமாம்மா, அந்த வீடு கூட நம்ம சென்னையில் எனக்கு ஆப்ரேஷன் நடக்கும்போது என்னை ஒரு வீட்டுக்கு கூட்டிகிட்டு போனீங்கள்ல, அந்த வீடு மாதிரி இருந்துச்சு. அங்கே நம்ம ஃபேமிலியோடு இருக்கோம். அதே மாதிரி அங்கே இன்னும் நிறைய பேர் இருக்காங்க. ஆனால் அவங்கெல்லாம் ஒரே ஃபேமிலியா வேறு வேறு ஃபேமிலியான்னு தெரியல. ஆனால் அதை விட அங்கே பெருசாக ஹைட்டாக நல்லா உயரமாக நல்லா கலராக ஹீரோ மாதிரி வாட்ட சாட்டமாக ஒருத்தவங்க இருந்தாங்க தெரியுமான்னு சொல்ல, இதை கேட்டுட்டு சாரதாவும் காவேரி விஜய் பற்றி தான் சொல்கிறாங்கன்னு நல்லா புரியுது.
அதனால் அவங்க அதெல்லாம் வெளியே காட்டிக்காம காவேரி கிட்ட இதுக்காக தான் காலகாலத்தில் ஒரு கல்யாணத்தை பண்ணணுன்றது. பேசாமல் நான் அந்த புரோக்கர் கிட்ட சொல்லி மாப்பிள்ளையை பற்றி விசாரிக்க சொல்லட்டுமா? நீ வேணா ஒன்று பண்ணுமா, அந்த மாப்பிள்ளையோட நம்பரை வாங்கித்தா. ஆ, நிஜமாவட்டி சொல்கிறேன். நிவின் தம்பிக்கிட்ட அந்த மாப்பிள்ளை நம்பர் இருக்கும், நான் வாங்கி தட்டுமா? ம், முதல்ல வாங்கித்தா. அவங்கக்கிட்ட எனக்கு இப்போதைக்கு இதுலலாம் இன்ட்ரெஸ்ட் இல்லை, உங்களுக்கு வேற ஒரு நல்ல பொண்ணாக கிடைப்பாங்கன்னு சொல்கிறேன். சாரதா உடனே, ஏண்டி இப்படி பண்ணுற? உனக்கு கல்யாணத்தை பண்ணி வைக்கணும்னா நான் இப்படி என்ன தாண்டி பண்ணணும்? பேசாமல் நீ ஒன்று பண்ணுமா, நான் கனவுல ஒரு ஆளை சொன்னேன்ல, அதான் ஹீரோ மாதிரி இருக்கிற ஆள், அவரையே தேடி கண்டுபிடிச்சி எனக்கு கல்யாணம் பண்ணி வை. நான் சந்தோஷமாக கல்யாணம் பண்ணிக்கிறேன். ஏண்டி, கனவுல வந்த ஆளை என்னால் எப்படிடி கண்டுபிடிக்க முடியும்? முடியாதுல்ல. அப்புறம் இதை பற்றி இதுக்கப்புறமா பேச வேண்டான்னு விட்டுடுறாங்க. அதுக்கப்புறமா அடுத்த நாள் காவேரி ஸ்கூலுக்கு போய்கிட்டு இருக்கும்போது கரெக்டாக விஜயும் காவேரி பாப்பாவை ஸ்கூலில் வர்றதுக்காக வச்சுட்டு வந்திருக்காங்க. அப்போது காவேரி பாப்பாவை கூப்பிட போகும்போது கரெக்டாக காவேரி அங்கே கிராஸ் பண்ணி போயிடுறாங்க. ஆனால் இதை விஜய் கவனிக்கலனாலும் அம்மு பாப்பா கவனிச்சிடுறாங்க. அவங்க விஜய் கிட்ட, அப்பா அங்கே பாருங்க எங்களோட மிஸ் போகிறாங்க, பாருங்க பாருங்கன்னு சொல்ல விஜயோ காவேரியை பார்க்க முடியாமல் போயிடுது. அதனால் விஜய், சரி விடு, நீயே தேங்க்ஸை என் சார்பாக அவங்கக்கிட்ட சொல்லிடுன்னு காவேரி பாப்பாவை உள்ளே அனுப்பி வச்சிடுறாங்க. அதுக்கப்புறமா காவேரி அவங்களோட கிளாஸ் ரூமுக்கு போகும்போது அம்மு பாப்பா அவங்கக்கிட்ட வந்து, மிஸ் உங்களுக்கு கிளாஸ் ரூமுக்கு போக வழி தெரியுமா? ஏன், உங்களுக்கு தெரியுமா? ம், எனக்கு நல்லா தெரியும். நான் நேற்று வரும்போதே நல்லா ஞாபகம் வச்சுக்கிட்டேன். வேணா உங்களுக்கு தெரியலன்னா என் கூட வாங்க, நான் உங்களை கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லிட்டு அவங்க காவேரியை அவங்களோட கிளாஸ் ரூமுக்கு ஹாப்பியாக கூட்டிகிட்டு போகிறாங்க. காவேரியும் சிரிச்சுக்கிட்டே பாப்பா கூட போகிறாங்க. ஸோ கைஸ், கூடிய சீக்கிரம் காவேரியும் காவேரி பாப்பாவும் விஜயுமே எல்லா பிரச்சனையும் தீர்ந்து ஒன்றா சேர்ந்து வாழணும்னு யாரெல்லாம் ஆசைப்படுறீங்க? அண்ட் ஆல்சோ இந்த பக்கம் அன்பு சித்தப்பா விஜய் பார்க்கறதுக்காக வீட்டுக்கு காரில் வந்துக்கிட்டு இருக்கும்போது வழியில் மார்க்கெட்டில் சாரதா காய்கறி கடையில் நின்று காய்கறி வாங்கிட்டு இருக்கதை பார்த்துட்டு ஷாக் ஆகுறாங்க. ஸோ இப்போது அன்பு சித்தப்பா கண்டிப்பாக அந்த குடும்பம் இங்கே வந்திருக்குன்னு தாத்தா கிட்ட சொல்ல போகிறாங்க. ஸோ இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது?